ப்ரீவியஸ் வீடியோவில் யூபிவிசி விண்டோஸ் போடலாமா உட்டன் விண்டோஸ் போடலாமான்றதை பற்றி பார்த்தோம். உட்டன் விண்டோஸ் போனால் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ அதோட ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜன்னலில் திறந்து வைக்கிறதுக்கு 2 வகையான ஹிஞ்சஸ் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஐமெக்ஸ் ஹிஞ்சஸ். இந்த மாதிரி ஒரு சர்டைன் ஆங்கிளில் நம்ம திறந்து வச்சுக்கலாம். 90 டிகிரி வரைக்கும் நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் திறந்து நிறுத்தி வச்சுக்கலாம். காற்றடிச்சா ஜன்னல் பட்டுன்னு அடிக்காது, அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரே இடத்துல நிற்கும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கு பேர் தான் கீல். இந்த மாதிரி கீழே விண்டோஸில் மாட்டிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அதை நிறுத்தி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொக்கி போட்டுப்பாங்க. இதுவுமே ஒரு சர்டைன் ஆங்கிளில் நம்ம நிறுத்தி வைக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டாப்பர் ஹார்ட்வேர் கடையில் விற்கிது. இந்த மாதிரி எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த இடத்துல கொக்கி போட்டு நிறுத்தி வச்சுக்கலாம். இது ஒரு சிம்பிள் டைப் ஆஃப் ஹிஞ்சஸ். இப்போ உங்களுக்கு மேனுவலாக திறந்து கொக்கி போட வேணாம், ஈஸியாக இருக்கணும், டக்குன்னு திறந்து மூடணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஐமெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஐமெக்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, உங்களுக்கு ஜன்னல் ஃபுல்லாக திறந்து வச்சுட்டே இருந்தால் நடந்து போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்றவங்க ஐமெக்ஸ் வாங்குவாங்க. ஏன்னா ஒரு ஆங்கிளில் நம்ம நிறுத்தி வச்சுக்கிட்டா அந்த சந்தில் நடந்து போய்க்கலாம். இதுவே இந்த மாதிரி கொக்கி போடுறவங்க ஃபுல்லாக திறந்து வைப்பாங்க. அப்போது ஜாஸ்தியாக சைடில் இடம் இருக்கவங்க இந்த மாதிரி விண்டோஸ்க்கு போய்க்கலாம். காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஐமெக்ஸ் தான் இந்த கீழ் கொக்கியோட எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே மாதிரி ஐமெக்ஸில் ரிப்பேர் வர சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கீழ் கொக்கி போடுறதுல ரிப்பேர் பெருசாக வராது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக திறந்து மூடணுன்னா ஐமெக்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த ஐமெக்ஸ் ஹிஞ்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு பவுடர் கோட்டட். இது அலுமினியமில் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாங்க, பவுடர் கோட்டட். செகண்ட் இந்த மாதிரி எஸ்எஸ் ஹிஞ்சஸ். தேர்டு பார்த்திங்கன்னா பிராஸில் வரும். இந்த 3 டைப்பில் பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங் ஹிஞ்சஸ் தான் காஸ்ட் கம்மியாக இருக்கும். நாங்கள் இருந்த பழைய அப்பார்ட்மெண்ட்டில் இதுதான் போட்டிருந்தாங்க. மோர் தேன் 12+ இயர்ஸ் ஆச்சு. ஆனால் எனக்கு எந்த ரிப்பேருமே வரல, நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் எங்களுக்கு எஸ்எஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுதான் மழை ஏதாவது தண்ணி பட்டுச்சுன்னா ரஸ்ட் ஆகாது, பெருசாக லாங் டேர்ம் இஷ்யூஸ் இருக்காது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் எஸ்எஸ் ஹிஞ்சஸ் சூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் பிராஸ் ஹிஞ்சஸ் இருக்குது, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த எஸ்எஸ் ஹிஞ்சஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 340 ருபீஸ் வந்துச்சு எங்களுக்கு. ஒரு செட்டில் 2 ஹிஞ்சஸ் வரும். இப்போ இந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா மேலே ஒன்று மாட்டணும், கீழே ஒன்று மாட்டணும். அந்த மாதிரி 2 விண்டோ இருக்குது. அப்போது நமக்கு 2 செட்டு வேணும். அப்போ தான் அதில் 4 பீஸ் கிடைக்கும். இப்போ ஒரு செட்டோட ப்ரைஸ் எங்களுக்கு 340 வந்துச்சு. இதுவே பவுடர் கோட்டிங்னால் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். பிராஸ்னால் இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த ஐமெக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் 12 இன்ச்சஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. உங்கள் கார்பெண்டர்கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டுக்கு சைஸோ நீங்கள் அது வாங்கிக்கலாம். இப்போது ஜன்னலை க்ளோஸ் பண்ணும்போது அதை லாக் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டவர் போல்ட்டு, இன்னொன்று இந்த மாதிரி கொக்கி. இந்த கொக்கி டவர் போல்ட் இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது டவர் போல்ட்டு தான் காஸ்ட் கூட இருக்கும், கொக்கி கம்மியாக இருக்கும். டவர் போல்ட் எப்போ போவாங்கன்னா, சில பேருக்கு இந்த நடுவில் உட்டு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அது சில பேர் போட்டிருக்க மாட்டாங்க. வெறும் விண்டோ நிலம் மட்டும்தான் வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக க்ரில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த செட்டப் இருக்கவங்க கண்டிப்பாக டவர் போல்ட்டு தான் போடணும். இந்த மாதிரி நடுவில் நிலம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் கொக்கி போட முடியும். நாங்கள் ஏன் இந்த மாதிரி கொக்கி சூஸ் பண்ணோன்னா, எங்கள் வீடோட லிண்டல் ஹைட் 8 ஃபீட் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பெருசாக பார்க்குறதுக்கு தெரியணும்னு. அதனால் ஜன்னல் சைஸ் எல்லாமே பெருசாகிடுச்சு. ஆனால் அப்போ அது தெரியல. இந்த ஹார்ட்வேர் ஃபிட்டிங் வாங்க போகும்போது தான் தெரிஞ்சது. 8 ஃபீட் லிண்டல் இருக்கிற ஜன்னலுக்கு டவர் போல்ட் மினிமம் 18 இன்ச்சஸ் வாங்கணும். அப்போனா தான் கொக்கி போட முடியும். ரொம்ப டாலாக இருக்கவங்களால் மட்டும்தான் 12 இன்ச் போட முடியும். அந்த 18 இன்ச்சோட டவர் போல்ட் வே எக்ஸ்பென்சிவ். நம்ம நார்மலாக 6 இன்ச் தான் யூஸ் பண்ணுவோன்னா அந்த ரேட் பார்த்திங்கன்னா 140 ருபீஸ் தான் வரும். இப்போ 4 இன்ச்சோட டவர் போல்ட் ரேட் 120 ருபீஸ், 6 இன்ச்சோட டவர் போல்ட் ரேட் 140 ருபீஸ், 12 இன்ச்சோட டவர் போல்ட் ரேட் 360 ருபீஸ். ஆனால் 18 இன்ச் டவர் போல்ட்டோட ரேட் 600 ருபீஸ் பக்கம் சொன்னாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நார்மலாக 7 ஃபீட் லிண்டல் போட்டால் 120லேருந்து 140 ரூபாய்க்குள்ளே செலவு முடிஞ்சிடும். ஆனால் இதுவே 8 ஃபீட் போட்டதுனால 600 ரூபா வருது ஒரே ஒரு டவர் போல்ட்டுக்கு. அந்த மாதிரி 2 ஜன்னல் இருக்கும்போது மேலே 2 டவர் போல்ட் போடணும். கீழே நமக்கு எட்டுறதுனால கீழே 4 இன்ச் போட்டால் போதும். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சு. அதனால் நாங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி கொக்கி போட்டுக்கிட்டோம். இதோட ரேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் ஆனால் இது காஸ்ட் ரொம்ப கம்மி தான். இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, நமக்கு எந்த ஹைட் எட்டுதோ அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து டவர் போல்ட் வந்து நாங்கள் 4 இன்ச் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிரில் டிசைன் வந்து இந்த மாதிரி வந்ததுனால அந்த 4 இன்ச் வந்து பத்தலை, 6 இன்ச்சுமே இடிச்சிச்சு. அப்போ நம்ம 8 இன்ச் வாங்கினா தான் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி 4 இன்ச் தான் வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரில் டிசைன் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க டவர் போல்ட் போட போகிறீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்ட்வேர் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விண்டோ ஹேண்டில் பிடிச்சி இழுக்கிறதுக்கு. இதோட ரேட் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஆனால் இது ஓரளவுக்கு பட்ஜெட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லா ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஐமெக்ஸ் மாதிரி 3 வெரைட்டி இருக்குது. அலுமினியம், எஸ்எஸ், பிராஸ். எஸ்எஸ்லேயே 2 டைப் இருக்குது. பியோர் எஸ்எஸ் இருக்குது. எஸ்எஸ் மேலே ஆன்டிக் கோட்டிங் போட்டிருப்பாங்க. அந்த ஆன்டிக் கோட்டிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். எஸ்எஸ்ஸோட எஸ்எஸ் ஆன்டிக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் வந்து எஸ்எஸ் ஆன்டிக் ஃபினிஷ் தான் போனோம். கொஞ்சம் உட்டு கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கணும், ரேட்டும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ் போய்க்கலாம். எஸ்எஸ் ஆன்டிக் வந்து அதோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பிராஸ் எல்லாம் வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் பிராஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சிம்பிளாக எஸ்எஸ்ஸே போய்க்கலாம். ஸோ எஸ்எஸ் ஆன்டிக்கில் பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ், நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் பொறுத்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு காமன் இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோட்டிங் வந்து கொஞ்சம் நாளில் போயிட்டு அந்த எஸ்எஸ் தெரியுது. அதாவது ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுற இடம் மட்டும், மற்றதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த கோட்டிங்லாம் போக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எஸ்எஸ் மட்டும் வாங்கிக்கலாம். இப்போது ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஒரு ரேட் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வேறு பிராண்ட் வச்சுருக்கிறதுனால வேறு ரேட் சொல்கிறாங்க. இதுவே வந்து நீங்கள் சென்னையில் சவுகார்பேட்டோ, பெங்களூரில் சிக்பேட்டோ அந்த மாதிரி ஹோல்சேல் ஏரியாக்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம லோக்கலில் வாங்குறதுக்கும் சிக்பேட் சவுகார்பேட்டில் வாங்குறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாங்கள் சில ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸ் வந்து பெங்களூர் சிக்பேட்டில் வாங்கினோம். உங்களுக்கு வந்து டோட்டலாக வீடோட ரிக்குவயர்மெண்ட் என்னென்னலாம் ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸ் வேணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நீங்கள் இதுக்காக போனீங்கன்னா உங்கள் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து வேஸ்ட்டு தான். நீங்கள் அங்கே சப்போஸ் உங்களுக்கு அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஹோல்சேல் ஏரியாலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் நம்ம நம்பிக்கையாக வாங்கணும். ஒரு வேளை அவங்க டூப்ளிகேட் கொடுத்து ஏமாற்றிடக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ஐமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப்பில் வந்து கம்மியாக சொன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் லோக்கல்லே வாங்கிக்கிட்டோம். ஏன்னா அவங்க சொன்னாங்க ஏதாவது ஒரு 2 or 3 இயர்ஸ்க்குள்ளே ரிப்பேர் வந்துச்சுன்னா நாங்களே வந்து மாற்றிட்டு உங்களுக்கு புது செட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நாங்கள் லோக்கலில் வாங்கிக்கிட்டோம், ஈஸியாக மாற்றிக்கலான்னு. ஸோ இது வந்து ஒரு டிப்பு தான். இந்த மாதிரி விண்டோக்கு வெளியில் ஒரு ஸ்லாப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் மீதி இருக்கிற டைல்ஸோ கிரானைட்டோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா லிண்டல் ஹைட் வந்து மோஸ்ட் காமனாக 7 feet தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போப்போ சில பேர் வந்து 8 feet சூஸ் பண்ணுறாங்க, வீடு பார்க்க பெருசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. நாங்களும் வந்து 8 feet தான் சூஸ் பண்ணோம். ஆனால் 8 feet சூஸ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும்னு தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸ்லலாம் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்றது வந்து எங்களுக்கு அப்புறமா இதாக தெரிஞ்சுது. ஸோ நம்ம இந்த மாதிரி விண்டோஸ்க்கு கூட கொக்கி போட்டுடலாம். பட் இந்த மாதிரி டோர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம டவர் போல்ட்டு தான் வாங்கி ஆகணும். அதிலலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த 7 feet போடலாமா 8 feet லிண்டல் போடலாமா, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.